எகிப்தின் பெரிய பிரமிடம். பண்டைய எகிப்தின் பெருமைமிகு மன்னன் பரோ குஃபு தன் சமாதியாக கட்டிய இம்மாபெரும் கல் அரண்மனைதான் இந்த பிரமிடம். 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட கற்கள், ஒவ்வொன்றும் 2 முதல் 15 டன் எடையுடையதை. பாபிலோனின் தொங்கும் தோட்டம். பாபிலோனின் மன்னன் நெபுகட்நேசர் சரண்டு தனது மனைவி அமிதிஸ்காக இதை கட்டியதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவள் மலைகளால் சூழ்ந்த தன் சொந்த நாட்டை நினைத்து வருந்திய போது மன்னன் வறண்ட பாலைவனத்தின் நடுவே மலர்கள், மரங்கள், அருவிகள் நிரம்பிய பச்சை சொர்க்கத்தை உருவாக்கினார். கிரேக்கத்தின் ஒலிம்பியா நகரில் வானத்தின் கடவுளான சீஸ் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிலை தங்கம், வெள்ளி, மாணிக்கம், எமரால்ட் மிகப்பெரிய பொருட்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை ஒளி விழும்போது மின்னி கடவுளே உயிருடன் தோன்றுவார் போல தெரிந்தது. ஹாலிகார்னாசஸ் மௌசோலியம். இது இன்றைய துருக்கி நாட்டின் போட்ரம் பகுதியில் அமைந்திருந்த காரியா நாட்டின் அரசன் மாசோலஸ் மறைந்தபின் அவரது மனைவி ஆர்த்தமீசியா அவருக்காக இந்த நினைவு கோபுரத்தை கட்டினார். ரோட்ஸின் சூரிய சிலை. இது கிரேக்கத்தின் ரோட்ஸ் என்ற தீவில் கிமு 280ஆம் ஆண்டுகள் கட்டப்பட்டது. சூரியனின் கடவுளான ஹீலியோஸ் அவர்களின் உருவம் கொண்டது. ரோட்ஸ் நகரம் அந்நாளில் ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்ற பின் தங்கள் சுதந்திரத்தை நினைவு கூர்ந்து இந்த மாபெரும் சிலையை கட்டினர். பிரமாண்டம் எனச் சொன்னால் அது மிகையல்ல. ஏபசஸில் உள்ள ஆர்ட்டமிஸ் கோயில். இது இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருந்தது. வேட்டை, இயற்கை மற்றும் நிலவின் தேவியான ஆர்ட்டமிஸ் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வரலாற்றாசிரியர்கள் சொல்வது, அந்த கோயிலை ஒரு முறை பார்த்தால் மற்ற அதிசயங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். அலெக்சாண்ட்ரியாவின் மின்விளக்க கோபுரம். இது எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரில் பாரோஸ் தீவில் கட்டப்பட்டது. மனிதன் கட்டிய மிக உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்று. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு வழிகாட்ட ஒளி வீசியது